கருத்தரங்கத்தின் டைட்டில் வந்து தமிழின படுகொலையும் ஐநாவின் அணுகுமுறையும். என்ன பொறுத்த மட்டும் இந்த தலைப்பு எப்படி இருக்குன்னா, தமிழின படுகொலையும் இந்தியாவின் அணுகுமுறையும். ஏன்னா இந்தியா இல்லாம ஐநாவில் இலங்கையை பற்றி ஒன்றும் ஆகும். பல வருடங்களாக நம்ம பார்த்தது. நான் இதை பற்றி பல கட்டுரைகள் எழுதியிருக்கேன். ஒரு ஃபுல் சாப்டர் வந்து ஐயநாதன் அவர்கள் ஒரு புக்கில் எழுதியிருக்காரு. ஆரம்பத்தில் இருந்து இலங்கையில் உள்ள தமிழர் பிரச்சனை வந்து இந்தியர்கள் உருவாக்கிய பிரச்சனை. டெல்லி மத்திய அரசாங்கம் அதுக்குள்ள அடிமையாக இருந்த தமிழ்நாடு அரசாங்கம். நான் பிளண்டா பேசுறவங்க உங்களுக்கு தெரியும், அடிமையாக இருந்தாங்க, இப்பவும் அடிமையாக இருக்கிறாங்க. முதல் தடவை இல்லை, இவ்வளவு பேர் இருந்துச்சா இளைஞர்கள் மாணவர்கள் நீ வந்திருக்காங்க, அது வேற, அந்த சப்ஜெக்டுக்கு அப்புறம் போகலாம். இலங்கைக்கு ஒரு தீர்வு வேணுமானால் அது இலங்கை அரசால் நடக்காது. தீர்வு காண வேண்டிய கடமை வந்து இந்திய அரசாங்கம் தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்? 2009க்கு முன்னால 2009க்கு அப்புறம் பிரிச்சு பார்க்கும்போது 2009க்கு அப்புறம் மூணு கோணத்தில் பார்க்கணும் இலங்கையில் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஒன்று வந்து ரீஹாபிலிட்டேஷன், மறுவாழ்வு. அது கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கு. வீடு கட்டி கொடுக்குறாங்களா, ரோடு போடுறாங்க, ஸ்கூல் கட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, நிலங்களை கட்டி கொடுத்துட்டாங்க. பொருளாதாரம் சுமாராக நடந்துகிட்டு இருக்கு இந்த வட கிழக்கு மாகாணத்தில். ரெண்டாவது அவங்க பண்ண வேண்டியது இந்த மனித உரிமை மேட்டர்ஸ் நிறைய இருக்கு. 17-18 லிஸ்ட்ல இருக்கு. எல்லாமே மனித நேயத்தை பற்றி அவங்க அரெஸ்ட் பண்ணுறது, அரசு வாரண்ட், அதாவது அவங்க அந்த தீவிரவாத சட்டம் மற்றும் நிறைய இருக்கு. அதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ப்ரோக்ரஸ் இல்லை. 7-8-10 வருஷத்துக்கு ஆகும் போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ரிசல்ட்டே இல்லை. மூணாவது ஜஸ்டிஸ், நியாயம், நீதி வழங்க வேண்டியது. அதுக்கு வந்து இதுவரை 10 வருஷமா இந்த கோர்ட்டு வர அந்த கோர்ட்டு வர இன்டர்நேஷனல் கோர்ட் போட்டு ரெசல்யூஷன் போட்டுட்டே இருக்கிறாங்க, அதை போட்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இதுவரை அது நடக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்திய அரசாங்கம். சைனா இருக்கலாம், ரஷ்யா இருக்கலாம், அது வேற. ஆனா மேல இருக்கிறது இந்திய அரசாங்கம். ஏன்னா இந்த போரே இதுல எழுதியிருக்காங்க, விசாரணை ரெட்டில் எழுதியிருக்காங்க, ஐநாவை கொண்டு போய் விசாரிக்க வேண்டும். இவ்வினப்படுகொலைக்கு பொறுப்பான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே, பதில் பாதுகாப்பு அமைச்சரான இந்திய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா மற்றும் அண்டை பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்சே, முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஆகியோர் மேற்கூறப்பட்ட ஏதோ ஒரு வகை சர்வதேச நீதிமன்றத்தின் முன் விசாரணைக்கு முன்னிறுத்தப்பட வேண்டும். சர்வதேச நீதி விசாரணை இலங்கையில் நடந்தது 2009 பற்றி விசாரணை நடந்தால் இந்திய அதிகாரிகள் தான் ஜாஸ்தி இருப்பாங்க. இந்த நாடு இல்லை, இதை விட ஜாஸ்தி. இந்த பேர் சொல்லப்படல, 6 பேர் 7 பேர் இருப்பாங்க. ஏன்னா இது கம்ப்ளீட்டா கூட்டா நடந்தது. இந்த என்டையர் வார் 2009 2011 பின்னணி பற்றி நான் சொல்றேன். இது வந்து ஒரு ஜாயிண்ட் கமாண்ட் மாதிரி உருவாக்கி, ஜாயிண்ட் சிவிலியன் கமாண்ட். அதில் வந்து கோத்தபய ராஜபக்சே, பேசில் ராஜபக்சே அண்ட் ஒரு மஹிந்த ராஜபக்சேக்கு செக்ரட்டரி பேர் பார்த்தது. எஸ், அந்த 3 பேரும் இலங்கை சைடில், இந்தியா சைடில் நாராயணன் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், சிவசங்கர் மேனன் ஃபாரின் செக்ரட்டரி, விஜய் சிங் டிஃபென்ஸ் செக்ரட்டரி. இந்த 6 பேரும் தான் இந்த போரே நடந்தது. இந்தியன் சைடில் ஆர்மியில் அது கோஆர்டினேட் பண்ணது சதீஷ் நம்பியார், லெப்டினன்ட் ஜெனரல், கம்ப்ளீட் பெய்டு கன்சல்டன்ட் டு த ஸ்ரீலங்கன் ஆர்மி. ஸ்ரீலங்கன் நானும் ஐஏஎஸ் போகிறதுக்கு தான் ராணுவத்தில் இருந்திருக்கேன். இன்ஃபென்ட்ரியில் இருந்து கவுண்டர் இன்சர்ஜென்சி ஃபைட் பண்ணியிருக்கேன். நாங்கள் இன்ஜூரியாக இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச கவுண்டர் இன்சர்ஜென்ட். இலங்கைக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. அவங்களால பிரபாகரன் கம்பெனியை முறியடிச்சிருக்கவே முடியாது. அவங்களுக்கு கர்லா வார்ஃபேரோ கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆபரேஷனும் தெரியாது. அதை கம்ப்ளீட்டா ட்ரைனிங் கொடுத்தது இந்தியன் ஆர்மி. இந்தியன் ஆர்மி அந்த நாகாலாந்து நாங்கள் அந்த 50s 60s இருந்து
அப்புறம் ஸ்பெஷல் காம்பேக்ட் ஸ்கூல் உருவாக்கி அங்கிருந்து கமாண்ட் ஃபோர்ஸ் அப்போ இருந்து 1970, 60, 65 கமாண்ட் ஃபோர்ஸ் உருவாக்கி இந்தியன் ஆர்மியில் நல்ல கமாண்ட் ஃபோர்ஸ் இப்போ கூட வந்து அந்த தான் அவங்க தான் ட்ரைனிங் கொடுத்தது ஸ்ரீலங்கன் ஆர்மி. இஸ்ரேல் இஸ்ரேலில் வந்து வேற எக்யூப்மெண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆக்சுவல் கவுண்டர் இன்சர்ஜென்சி ட்ரைனிங் கொடுத்தது வந்து இந்தியன் ஆர்மி. அப்புறம் யூஎன்ல வந்து விஜய் நம்பியார் உட்காந்துருக்காரு, கோஆர்டினேட் பண்ணுறாங்க. அப்புறம் ஜெனீவாவில் கோபி கிருஷ்ணன் கம்ப்ளீட் கோஆர்டினேஷன் ஆக்கி இது வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி நடந்தது. அதனால நீங்க சர்வதேச விசாரணையோ எந்த விசாரணையோ இந்த போர்க்குற்றத்துக்கோ அல்லது இனப்படுகொலைக்கோ நடந்தால் இந்தியன் அதிகாரிகள் தான் ஜாஸ்தி அதுல வந்து இன்வால்வ் ஆகும். அப்படி இருக்கும்போது இவங்க அதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா? இதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேட்கும். இது அவங்க அலோவ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அது போக சரி, இந்த 2009 நடந்ததுக்கு அப்புறம் இலங்கையிலே அரசு மாறி இருக்கு, இந்தியாவிலே அரசு மாறி இருக்கு. ஆனா அதே போக்கு போயிட்டு இருக்கு. காரணம் என்ன? பியூரோகிரசியில வந்து கண்டினியூட்டி. அரசியல்வாதிகள் மாறலாம், ஆனா பியூரோகிரசி எப்படி தான் இருக்கு? அதே ஃபாரின் மினிஸ்டர் தான், அதே நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் தான், அதே ஆர்மி தான், அதே தான். ஒன்றும் கமாண்டர்ஸ் மாத்திரம் மாறிட்டு இருப்பாங்க, செக்யூரிட்டிஸ் மாத்திரம் மாறிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா இன்ஸ்டிடியூஷன் அதே தான். ஸோ அதனால நம்ம வந்து இப்போ இலங்கையை பொறுத்த மட்டும் இவ்வளவு தூரம் இப்போ இத்தனை வருஷமா ரெசல்யூஷன் போடுறாங்க. அப்புறம் ஏதோ டிராமா நடந்துட்டு இருக்கு. இந்த ஜெனீவாவிலே இங்கே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த யூஎன் பியூரோக்ரசி வந்து இந்தியன் பியூரோக்ரசியை விட 10 மடங்கு மோசம். உங்களுக்கு இந்தியன் பியூரோக்ரசி நல்லா தெரியும், இதை விட ரொம்ப மோசம். இங்கேயாவது கொஞ்சம் ஒரிஜினாலிட்டி உண்டு இந்தியன் பியூரோக்ரசியில், இல்லை திங்கிங் கெப்பாசிட்டி உள்ளவங்களும் இருக்கிறாங்க. நான் அதோட பாட்டா இருந்து வந்தேன். ஆனா அங்க வந்து பிக்கப் மெஷின்ஸ், மெக்கானிக்ஸ் அந்த சென்டர்ஸ் தான். அதே பார்த்து ரெசல்யூஷன் வேற லாங்குவேஜ் போட்டபடியே ஒரு 4 பேர் எழுதி கையில் போட்டு கொடுத்துருவாங்க. இன்டெப்த் ஒன்று நாலேஜ் கிடையாது, ஒரு அனாலிசிஸ் கிடையாது. ஸோ அதனால இப்போ நம்மளை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இருந்து என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணணும். இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்போ கடந்த ஒரு வாரமா இங்கே நடக்கிற இதுகளை பார்த்துக்கிட்டு டெல்லியே தப்பித்து போயிருக்கு. தமிழ்நாடை பற்றி கொஞ்சம் பயம் இருந்துச்சு. நான் என்ன ஒன்று சொல்ல இப்போ சொல்கிறேன் இல்லையா, தமிழ்நாட்டில் டெல்லி மதிக்கல, தமிழ்நாடுக்கு இது பண்ணல, அது தரல, இது தரல. இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் நண்பர் தமிழர்கள் தான், தமிழ் அரசாங்கம் தான். நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமியில் இருக்கும்போது ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இருந்தேன். 42 வருஷம் ஆச்சு. அப்போ எல்லாம் தமிழ்நாடுல எவ்வளோ உயர்வாக பார்க்க தெரியுமா? அப்போதான் காமராஜர் ஆட்சி போய் திமுக ஆட்சி ஆரம்பிச்சது 68. தமிழர்னா ரொம்ப உயர்வாக வைப்பாங்க. தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா என்ன ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுவாங்க. அகாடமிக்குள்ளேயும் வெளியும் வர அப்படியே குறைஞ்சு இப்போ வந்து தமிழர்னா ஒரு அருவருப்பாக பார்க்குறாங்க. இலவசப்பட்டாலும், சாராயப்பட்டாலும், அடியான் பட்டாலும், சாஷ்டாங்க விழுகப்பட்டாலும், அதாவது ஒரு மனுஷனாக நம்மளை பார்க்கல. நான் பிளண்டா சொல்றேன், டெல்லி நம்மளை இவ்வளவு தாழ்வாக பார்க்கிற காரணம் நாம் தான். முக்கியமாக நமது அரசியல்வாதிகள் தான் அடிமைகளா பிஹேவ் பண்றாங்க. ஆக்சுவலி இந்த கவர்மெண்ட் எடுத்த அடுத்த நாள் நான் ஒரு டிவியில டிபேட்ல நான் என்ன சொன்னேன்னா, இதுவரை அதிமுக அடிமை கட்சியா இருந்தது. இப்ப என்ன ஆகப்படுதுன்னா எனக்கு பயம் என்ன, தமிழ்நாடு அரசாங்கமே அடிமை அரசாங்கம் மாறிடுமோ டெல்லி. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம இப்ப இது எல்லாமே இலங்கைக்கு ஏதாவது நீதி இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரிதான். அதுக்கு மூல காரணம் யாரு? எனக்கு இப்போ ஒரு ஞாபகம் இருக்கு. 2009 இந்த நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சீனியர் அரசியல் தலைவர் என்கிட்ட டெலிஃபோன் பண்ணாரு, இலங்கையில ஏதாவது பண்ணலாமா அப்படின்ட்டு. என்ன அப்படின்னு, இலங்கையில தமிழ் இனமே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஏதாவது பண்ணணும். நான் சொன்னேன், சரிதான் நீங்க சொல்றது. அங்க உள்ள தமிழ் எல்லாம் 40 லட்சம் 45 லட்சம் தான். இங்க உள்ள தமிழ் எல்லாம் 7 கோடி. இந்த தமிழ் இனமே அழிஞ்சுக்கிட்டு இருக்குது, என்ன பண்றீங்க? இங்க உள்ள தமிழ் நீங்க ஆக்குங்க, மாதத்தோட நீங்க ஆக்குங்க. இங்க உள்ள தமிழ்லாம் சரியாயிட்டா ஆட்டோமேட்டிக்கலி அங்க உள்ள தமிழ்லாம் சரியாகும். ஏன்னா ஒரு 7 கோடி இவ்வளோ ஒரு பெரிய ஸ்டேட். அது ஒரு மற்ற ஸ்டேட்ல கம்பேர் பண்ணி போகும்போது நான் போகாத ஸ்டேட்டு கிடையாது இந்தியாவில். எல்லா ஸ்டேட்லையும் போயிருக்கேன். சில ஸ்டேட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், சில ஸ்டேட்ல டூர் பண்ணிருக்கேன். அது தமிழ்நாடு மாதிரி ஒரு நல்ல அருமையான ஒரு
மாறினா எங்கேயும் கிடையாது. எல்லா காம்பினேஷனும் இருக்கு. அது இன்னைக்கு மிகவும் மோசமாக ஒரு அரசாங்கம், மிக மோசமான ஒரு ஆட்சி, மிக மோசமான மக்களை பற்றி ஒரு இது, இலவசம் வாங்கிட்டு சாராயம் குடிச்சிட்டு 500 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுற கும்பல், பிரியாணி வாங்கிட்டு ஓட்டு போடுற கும்பல், ஓட்டை விற்கிற கும்பல், இப்படிதான் பேசுறாங்க. இந்தியாவிலே தமிழ்நாடு தான் நம்பர் 1. எலெக்ஷன் ஊழல்ல தமிழ்நாடு தான் நம்பர் 1. மற்ற ஸ்டேட் அதுக்கப்புறம் தான். அதாவது 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு ஓட்டு வாங்குற, ஓட்டை விற்கிற ஒரு நிலைமை, சாராயத்துக்கு ஓட்டு விற்கிற நிலைமை, இலவசத்துக்கு ஒரு 2 மைல் கீழ் இருக்கிற உரிமை நிலைமை, இதெல்லாம் தமிழ்நாடு தான் வரைக்கும் இல்லை. அப்படி இருக்கும்போது மற்றவங்க எப்படி உங்களை மதிப்பாங்க? நாமளே நம்மளை மதிக்கலன்னா மற்றவங்க எப்படி மதிப்பாங்க? அதனால இன்னைக்கு முக்கியமான நம்ம பண்ண வேண்டியது தமிழ் மானத்தை. அதுக்காக நம்ம இளைஞர்களும் மாணவர்களும் பெண்களும் இறங்கி வெளியே வந்திருக்காங்க. இதை எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இதை எப்படி முன்னால கொண்டு போய் தமிழ்நாட்டையும் தமிழுக்கு இனத்தையும் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸை உருவாக்குனா மற்ற பிரச்சனை எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். ஒரு கருத்து மாதிரி சொல்லிட்டு நான் இது போடுறேன். ஏன்னா 2009 முன்னால் என்ன நடந்துக்கிறது உங்களுக்கு தெரியணும். நான் மத்திய அரசாங்கத்தில் இவ்வளவு கடுமையாக இருக்கிறேங்கன்னா அது காரணம் உண்டு. மஹிந்த ராஜபக்சே 2006 பதவி வந்தார். இதுதானே 2005 பிரசிடண்ட். ஆரம்பத்தில் அவர் ரொம்ப நேரம் மெஜாரிட்டி நம்ம தமிழ் பிரபாகரன் கம்பெனி பாய்காட் பண்ணதுனால ஒரு சின்ன மெஜாரிட்டியில் பதவி வந்தார். அப்போ ரணில் விக்ரமசிங்கே தான் டெல்லிக்குள்ள கான்டாக்ட். அவர் தான் ஜெயிப்பார்னு இருந்தாரு, அவர் ஜெயிக்கல. அதனால டெல்லியில் மஹிந்த ராஜபக்சே ஒரு வாய்ஸே கிடையாது. 1 தடவை போறாரு, யாரும் அவரை பற்றி கண்டுக்கல. அப்புறம் தான் ப்ரெஷர் கவர்மெண்ட் கிட்ட ப்ரெஷர் போட்டு ரெசல்யூஷன் எப்படியாவது பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனால் அங்கே அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமாக போயிட்டு 2001-2002 அப்புறம் 2 சைடும் எக்ஸ்ட்ரீம் வந்துட்டாங்க. ஒரு சைடு கவர்மெண்ட் சைடு யூனிட்ரி ஃபெடரல் இந்த வார்த்தையை பேச மாட்டோம். இலங்கை ஒரு யூனிட்ரி புத்திஸ்ட் ஸ்டேட். ஸ்டேட்டுக்கு ஒன்றும் கிடையாது, ஸ்டேட்டு 0. மற்ற எக்ஸ்ட்ரீம் என்ன வந்துட்டாங்க, நார்த்து வடக்கும் கிழக்கு மாகாணங்களும் இணைக்காம செப்பரேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டெவல்யூஷன் ஆஃப் பவர் வராதனால ஒரு அந்த எக்ஸ்ட்ரீம் இந்த பிரச்சனை வந்ததுனால அந்த எக்ஸ்ட்ரீம் தமிழ் ஈழம் தான் இனி செப்பரேட் கண்ட்ரி. ஆட்டோனமஸ் ஸ்டேட் போயிடுச்சு, செப்பரேட் கண்ட்ரி. ஒரு சைடில் ஒரு செப்பரேட் கண்ட்ரி, ஒரு சைடில் யூனிட்ரி. ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம் எப்படி சொல்யூஷன் கொண்டு வருது? அப்படி இருக்கும்போது மஹிந்த ராஜபக்சே த்ரூ சேனல்ஸ் எங்களை கொஞ்சம் பேரை கான்டாக்ட் பண்ணாங்க. 3-4 பீப்புள் என்ன தான் கான்டாக்ட் பண்ணாங்க. முதல்ல நாங்கள் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி 2007 2008 5-6 மீட்டிங் நடந்தது. அங்கிருந்து 3 தடவை அங்கிருந்து டெலிவிஷன் இங்கே வந்தது, 2 தடவை நாங்கள் போனோம். இங்கிருந்து நாங்கள் ஃபுல் 4-5 ஹவர்ஸ் மஹிந்த ராஜபக்சே உட்கார்ந்தே பேசுவோம். ஃபுல் 5 ஹவர்ஸ் நெகோசியேட் பண்ணி கடைசி செகண்ட் டைம்ல ஃபைனலைஸ் ஆச்சு. என்னன்னா அஷூரன்ஸ் என்ன கொடுத்திருந்தாருன்னா மஹிந்த ராஜபக்சே எங்களுக்கு பின்னணியில் 2-3 எம்பிஸ் இருந்தாங்க. இவருக்கு பிரபாகரனுக்கு ரோசாவில் 2-3 எம்பிஸ் அவங்க பேக்ரவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இன்டைரக்டாக எங்களுக்கு மெசேஜ் கொடுத்து கன்வே பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்ன வந்ததுன்னா நார்த் வடக்கு மாகாணமும் கிழக்கு மாகாணமும் இணையும். 13th Amendment பிளஸ் அமல்படுத்துவோம். 13th Amendment பற்றி அங்கே உள்ள நிலைமை தான் உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்டேட்டில் அவங்களுக்கு ஆட்டோனமியும் பவரே கிடையாது. ஒரு சாதாரண கலெக்டர் கூட பவர் கூட கிடையாது. சீஃப் மினிஸ்டர் தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டோட ஒரு கலெக்டருக்கு பவர் கூட அங்கோட சீஃப் மினிஸ்டர் கிடையாது. ஏன்னா அங்கோட நிலத்தை பற்றி கம்ப்ளீட் கண்ட்ரோல் சென்ட்ரல் கவர்மெண்ட், நிலம், போலீஸ், சீஃப் செக்ரட்டரி, அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே அவங்க இருந்தாங்க. சீஃப் மினிஸ்டர் சும்மா பார்த்து கூட ஏதாவது சின்ன வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. 13th Amendmentல இது எல்லா பவரும் ஸ்டேட்டுக்கு போகும். அப்புறம் 13th Amendment பிளஸ் இன்னும் டெவல்யூஷன், அது ஒரு டெவல்யூஷன் கான்செப்ட். அதுவும் ஓகே, ஆல்ரெடி ஒரு கமிட்டியில் ரிப்போர்ட் வந்துருச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா நார்த்தும் ஈஸ்டும் ரிமன்ஸ் சிங்கிள் ஸ்டேட். அது சுப்ரீம் கோர்ட்டில் ஏதோ ஆர்டர் வந்தது. நான் அது 2 கிளியராக கடைசி வாரத்துக்கு முன்னால் நானே கிளியராக கேட்டேன், பிளண்டாக கேட்டேன் மஹிந்த ராஜபக்சே கிட்ட. அவர்
clear சொன்னார். The Supreme Court order is nothing. I can undo it in a matter of minutes. I will bring about merger of North and East. 13th Amendment plus, yes, we will implement 13th Amendment plus we will discuss later. Clear assurance. இது நடந்தது 2008. நான் எல்லாம் சந்தோஷப்பட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்படிங்க வந்து நான் ரோட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இங்கே வந்து நான் டீட்டெயில் லெட்டர் ஐயனார் தெரியும் ஒரு காப்பி பத்திரிக்கார் ஐயப்பன் குட்டி நாயர் இருந்தார் ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, என்னோட ஒரு இயர் தான் சீனியர். அவர் பஞ்சாப், நான் 2 வருஷம் சண்டிகரில் வேலை பண்ணாங்க. அந்த லெட்டர் போனதுக்கு அப்புறம் மத்திய அரசாங்கத்தில் ஒரு மாற்றத்தை பார்த்தீங்க. எனக்கு லெட்டருக்கு பதிலே வரல, வேற விதமாக போய் கம்ப்ளீட்லி அதுக்கப்புறம் தான் அந்த ஓவர் அஃபேர்ஸ் கோஆர்டினேஷன் ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்குள்ள அந்த 2009 இருந்து டிஸ்ட்ரக்ஷன் வந்து. அதான் நான் கன்வின்சிங்காக சொல்றது இல்லைன்னா, நான் இதை பற்றி ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கேன், பப்ளிஷ் ஆகிருக்கு, பெரிய பெரிய பேப்பர்லாம் பப்ளிஷ் ஆகிருக்கு. அந்த டைமில் இதுவரை ஒரு மரபு வரல. பேர் எழுதியிருக்கேன், ரிட்டன் நேம்ஸ் நாராயணன், சிவசங்கர் மேனன், ஐயப்பன் குட்டி நாயர், எல்லா பேரும் எழுதியிருக்கேன். இதுவரை ஒரு மரபு வரல. அதான் அந்த நான் சொன்ன காரணம் என்ன, இலங்கை பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் இலங்கையில உள்ள இனப்படுகொலைக்கோ அல்லது போர்க்குற்றத்துக்கோ நீதி கிடைக்க வேண்டும் என்றால் என்ன பொறுத்தமுள்ள 95% அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இப்ப கூட இந்த ரெசல்யூஷன் இன்டர்நேஷனல் கோர்ட்ல வெளியே உள்ள ஜட்ஜஸ் வரணும்னு போட்டாங்கல்ல, அதே சபட்டாஜ் பண்ணது யாரு? இந்தியா. இங்க தான் பண்ணிச்சு. இந்தியா அட்வைஸ் பண்ணி அவங்க ரெசல்யூஷன் கொண்டு வந்தாரு. ஆரம்பத்தில் அவங்க எடுத்தாங்க, ஆரம்பத்தில் இந்தியா இருந்தது, ஆனால் ரெசல்யூஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு தியாகம் சொன்னாங்க இல்லையா, இவர் வந்து ஸ்ரீசேனா வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. எப்படி அனௌன்ஸ் பண்ணாரு? இந்தியாவில் ரிசல்ட் பண்ணி தான் அனௌன்ஸ் பண்ணாரு. நாங்கள் ஃபாரின் ஜட்ஜஸ் கொண்டு வர மாட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அதான் நான் சொல்ல வேண்டியது என்ன கடைசியில், இன்னைக்கு ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு. இளைஞர்களும் மாணவர்களும் பெண்களும் மற்றவர்கள் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. ஜல்லிக்கட்டின பேரில் வெளியே வந்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்தது வந்து தமிழின மாதத்தையும் பெருமையை காப்பாற்றுறது. ஜல்லிக்கட்டு ஒரு சிம்பிள் சிம்பாலிசம். எல்லாரும் பெரிய டிஸ்கஷன் டிபேட் தான் நடக்குது, பேப்பர்லையோ சோசியல் மீடியாவிலையோ. ஜல்லிக்கட்டு இவ்வளவு தான், நான் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஜல்லிக்கட்டு டோன்ட் கெட் எக்ஸைட்டட். இந்த ஜல்லிக்கட்டு சொல்லி ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இந்த லாஸ்ட் ஸ்ட்ரா ஆன் த கேமல்ஸ் பேக். ஒட்டகம் வந்து கம்ப்ளீட்டா ஓவர்லோட் ஆகி கோபத்திலையும் இது கவலையிலையும் அது ஒரு நீர்கிட்டு உட்கார்ந்து நின்றுட்டு அது மேலே வச்சுட்டு திரும்ப தோணுது. ஒட்டகம் அப்படியே உட்காந்து அந்த திரும்ப வந்து உட்காந்து லாஸ்ட் ஸ்ட்ரா ஆன் த கேமல்ஸ் பேக். இது வந்து ஒரு ட்ரிகர், ஒரு சின்ன ஸ்பார்க். ஸோ இன்னைக்குள்ள அட்மாஸ்பியர்ல இதை நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த கருத்திலோட ஆளுங்கள்லாம் அசர்ட் பண்ணி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கிறதுக்கு உடனே வழிவகுக்கணும். நம்ம அவங்கள்ட்ட பற்றி பேசி யூஎன்ல பண்ணல நீ உங்களுக்கு நீ பண்ணாத இருந்தால் இதே மாதிரி இதோட மோசமா இன்னும் போராட்டம் வெடிக்கும். அப்புறம் வார்னிங் கொடுத்து அல்டிமேட்டம் கொடுத்தாதான் நடக்குமே தவிர அது நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ரெஃபரண்டம் நடக்காது, ஒண்ணுமே நடக்காது. அதான் கான்ஸ்டிடியூஷன் பேசுற தேவை ஒன்று பேசுறாங்க, கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட் நடக்கிறாங்க என்ற ஸ்பெஷல் பேப்பர்ஸ் வந்துட்டு இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா யூனிட்ரி புத்திஸ்ட் கான்ஸ்டிடியூஷன், அதுல காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. யூனிட்ரி புத்திஸ்ட் ஸ்டேட், நோ காம்ப்ரமைஸ். இது ஃபோர்த் நம்பர் இருக்கு. ஃபோன் அந்த கார் ப்ரொடியூஸ் பண்ண ஃபோன் கம்பெனில is it okay? Car can be all color, any color as long as it is black. ஃபோன் கேட்டாங்க, அப்படி கேட்டாங்க என்ன கலர் போடலாம். I am working with all colors provided it is black. அதே மாதிரி தாங்க எல்லாமே யூனிட்ரி. ஸோ அவங்க அந்த வழக்கு கொடுக்குறதுக்கு ஐடியாவே இல்லை. ஸ்ரீசேனா கம்பெனி ஒன்று பண்ண போகிறது யாருமே பண்ண போகிறது இல்லை. அன்லஸ் இந்தியன் கவர்மெண்ட் கம்ப்ளீட்டாக அதில் டாமினேட் பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள இந்த ப்ராசஸ்ல இந்த நம்ம சொன்ன பேர்கள் இவங்கெல்லாம் வந்து சைனா வந்து உள்ள விட்டுறாங்க. ஸ்ரீலங்காவோட சைனா வந்துச்சு, சைனா டாமினேட் பண்ணுது. அதை கவுண்டர் பண்றதுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து அமெரிக்கா கூட கையெழுத்து போடுறாங்க. இந்த அமெரிக்காவை நேவியை கொண்டு வா, நேவி
இணைய போர்ட்டில் ஏதாவது ஒரு பிளான் அமெரிக்க நேவி கொடுக்குறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே சொல்றதெல்லாம் போய் பெட்டக இது வந்துடுமா இல்லை பெட்டக துறைமுகம் வந்துடும். பெட்டக மற்ற வராது, ஸ்கோப்பே இல்லை. அங்கே ஒரு பெட்டகம் ஒன்று உருவாகுது. இதெல்லாம் நடந்து இலங்கையே சைனாவுக்கு தார வாழ்ந்துக்கிட்டு இப்போ சவுத் இந்தியா கோஸ்ட்டை வந்து அமெரிக்காவை தார வாழ்ந்து பாருங்க. இதுதான் இந்தியாவில் இருக்கு. இதெல்லாம் தட்டி கேட்டாலும் தட்டி கேட்டதுக்கு இப்போ நல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்.